வரதுகுட்டி, இது உங்க தாத்தாவோட பேனா. இதுலதான் நான் பரீட்சை எழுதினேன். நிச்சயமா நீ ஜெயிச்சிருவேன். எங்க சொல்லு வரிசையா? இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் விசாகப்பட்டினம். ரேடியத்தை கண்டுபிடித்தது மேடம் கியூரி. இந்தியாவில் ராக்கெட் தளம் இருக்கும் இடம் ஸ்ரீஹரிகோட்டா. வெரி குட் ராக்கண்ணா, வெரி குட். வா வா வா, பெருமாள் சேவிச்சு. வரது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கோ. லீனிங் டவர் பீஸ் ஆகிட்டாலும் உள்ளது. வரதுகுட்டி, அவனுக்கு தான் சாப்பிட்டேன். பரீட்சை எழுதும் போது பாத்ரூம் வந்து போறதுனா 2 இட்லி 6 டம்ளர் காப்பி தான் கொடுத்தேன். பொறுப்படுங்க. வர வர வரதுகுட்டி, இந்த பால் பாயசம் சாப்பிடு. இன்னும் விசேஷம் ஒண்ணு இல்ல. இந்த வருஷம் நீ பரீட்சை நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டா உங்க அப்பா உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. கூடவே உங்க கல்யாணத்தையும் முடிச்சு விடுவேன். அவனுக்கு சீக்கிரம் தாத்தா வாங்கணும்னு ஆகடா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை தாத்தா ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஜெயந்தி, இங்க வா. போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறா. என்ன வருது? நான் போறேன். மண்டுகம் போயிட்டு வரேன்னு சொல்லு. வயசாகிறத தவிர ஒரு வேகம் தெரியல. சகுனம் பாருண்டி. என்ன சகுனமோ? நீங்க என்ன சீமைக்கா பிள்ளை அனுப்புறேன்? பைட்டுக்காரி, சாவப்போறதா இருந்தாலும் சகுனம் பார்த்துட்டு தான் போகணும். வாடா போலாம். குழப்பமா இருக்கு. அதான் பரிசு எழுதுற ஹால். போய் எழுதிட்டு வா. ஹால் டிக்கெட் வச்சிருக்கேன்னா பகவான் சேவிச்சுட்டு எழுது. வரம்பா. மண்டையில் அடிபட்டு உயிரே போயிடுச்சு. ஜீப்பை நிறுத்தாம போலாம். வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஆளு சிறுவக்குறி போட்ட கட்சி கட்டி இருக்கான். யாராவது சீக்கிரம் போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க.